கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வச்சா போக்கிரி பொங்கல் போக்கட்டு மாடு ஒரு பசு கொண்டா நீ என்ன மகன் கேட்கானே பால் இறக்குற ஆசை மாடு கட்டுற ஆசையில அவர் ஒரு மாடை வந்து வேண்டி இதெல்லாம் இல்லை உள்ளே பார்த்தீங்களா இப்படி சொல்லு கேட்டு நீங்க மாலையை கட்டி கல்வி கட்ட காணும் நகரத்துக்கு கல்வி காணும் அது 4 மாடு இருக்காங்க. வெள்ளை காக்களுக்கு வெள்ளை திருநங்க தெரிய போகுது. நல்ல கொம்பரிக்கு இருக்கான். ஜல்லிக்கட்டுக்கு காலைக்கு அடக்கிறது கொண்டு போகணும் பாடு. சும்மா இல்லைங்களாப்பா மூத்தக்களி குளிப்பாட்டி உங்களுக்கு மாலையாட்டு கொண்டு பார்த்தா உரையல் இல்லை வெள்ளைக்கு வாக்களுக்கு திருநருக்கு தெரியுதில்லை. ஓ விளைச்சி ஓகே ஓ ஓ விளைச்சி விளைச்சி இதெல்லாம் இல்லை உள்ளே பார்த்தீங்களா இப்படி சொல்லு கேட்டு நீங்க இல்லைண்டு காதில் அப்போ கம்சிர ஆசை நிறைய இருக்கும் காதில் வாங்கி அப்படிட்டான். சரியா விடு. பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல் பட்டி பொங்கல் சொல்லுங்களேன். இதான் நிக்கணும். நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப். இந்த பின்னுக்கு நிற்கிறேன் நம்முடைய குட்டீஸ் எல்லாரும் நிற்காங்க. அவங்கள அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி தமிழன் பார்த்து நீங்கள் நிறைய பேர் வந்து தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க. இன்றைக்கு வந்து நாங்கள் பட்டி பொங்கலை வந்து கொண்டாடி கொண்டிருக்க வேண்டும். அந்த வகையில் தைப்பொங்கல் கழிச்சு அடுத்த நாளை வந்து பட்டி பொங்கல். ஆனால் ஒரு சில இடங்களில் வந்து பூசத்தில் ரெண்டும் கொண்டாடுவாங்க. என்ன பெரியப்பா இங்கே வாங்கல இங்கே வாங்க சொல்லுங்க. இப்போ என்னடா பெரியப்பா இப்போ பட்டி பொங்கல் வந்து எப்போ கொண்டாடுறது? இன்றைக்கு தான் வருஷம் கழிச்சு அடுத்த நாள் தைப்பொங்கல் கழிச்சு அடுத்த நாள் வந்து பகுதியெல்லாம் அப்படித்தான் நடக்கிறது. எல்லா பகுதியிலையும் இந்தியாவிலையும் அப்படித்தான். ஆனா ஒரு சில இடங்கள்ல வந்து பூசத்துல கொண்டாடுவாங்க. அது என்ன பொறுத்த அளவுல பிள்ளை இப்ப அவங்களை ஏற்ற கொண்டாடுறாங்க. ஆனா தமிழருடைய ஒரு மரபு வந்து தைப்பொங்கல் கழிச்சு அடுத்த நாளே வந்து அப்ப நமக்கா வந்து உழைச்சி கொண்டிருக்கிற இந்த பசுக்களுக்கு அடுத்தது நம்ம இந்த உழவர்கள் எல்லாருமே வந்து விவசாயிகள் எல்லாம் வந்து அதுக்கு ஒரு நன்றி செலுத்துற மாதிரியும் அதை வந்து வரவேற்கிற மாதிரியும் பட்டி பொங்கலை வந்து தைப்பொங்கல் கழிச்சு அடுத்த நாளே வந்து கொண்டாடுவாங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல வந்து காணும் பொங்கல் அப்படின்ற மாதிரி 3வது நாளும் பொங்கல் பொங்குவாங்க. ஆனால் அது வந்து இப்போ இல்லை சொல்லிக் கொள்கின்றேன். அப்போ அது தெரிஞ்சவங்களும் கண்டிப்பாக வந்து கருத்துக்களாக கமெண்ட் பண்ணுங்க. அந்த வகையில் அப்போ நாங்கள் இந்த எங்களுடைய பசுக்களை எல்லாம் வந்து குளிப்பாட்டி அதுக்கு வந்து மாலையெல்லாம் போட்டு புல்லு வெட்டின வீடியோ பார்த்துருப்பீங்க ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி. வெட்டியிருந்தா அதை தாண்டி புல்லு எல்லாம் வந்து வெட்டி காலையில் வந்து வெளியாக கொண்டு பெரியப்பா வந்து புல்லெல்லாம் போட்டு தராக்களை போட்டு இந்த கட்டி இருக்குது. இப்போ இன்னும் ஒரு சில புல் வைக்கல் கிடக்குது. அதையும் வந்து போட்டுட்டு இந்த பொங்கல் வேலைகள் எல்லாம் வந்து இந்த பொங்கல் எல்லாம் வந்து வச்சு எல்லா வேலைகளும் வந்து நடைபெற்று கொண்டிருக்குது.
அந்த வகையில சந்தோஷம். அதோட இப்ப என்னன்னு சொன்னா தைப்பொங்கலை கழிச்சு அடுத்த நாள் தான் வந்து பட்டிப்பொங்கல். என்னன்னு சொன்னா நிறைய இடங்கள்ல நீங்க நோமலாக பாருங்க ஜல்லிக்கட்டு எல்லாம் வந்து இடம்பெறும். அது வந்து தைப்பொங்கலை முன்னிட்டு தைப்பொங்கல் அண்டும் தைப்பொங்கல் கழிச்சு அடுத்த நாளும் வந்து மாடை வந்து குளிப்பாட்டி அதுக்கு வந்து எல்லாமே செய்து அதை வந்து அடக்குற மாதிரி அது தமிழர்களுடைய ஒரு எப்படி சொல்றது அது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. ஜல்லிக்கட்டுன்றது தமிழர்களுடைய ஒரு பாரம்பரிய விளையாட்டு கூட. அப்ப அதுலயே வந்து புரிஞ்சு கொள்ளுங்க தைப்பொங்கல் கழிச்சு அடுத்த நாள் தான் வந்து பட்டிப்பொங்கல் என்ன பெரியப்பா. அப்ப அதை வந்து அப்படி அந்த ஒரு வளமைப்படியே கொண்டு வாங்க. என்ன சொன்னா பூசத்துல வந்து கொண்டாடுறது அது பிள்ளையான விஷயம். அடுத்தது வந்து இந்த பசுக்களுக்கு வந்து அந்த சூடுகோளால் வந்து குறியெல்லாம் வைப்பாங்க. அதை வந்து சித்திரவதை செய்யறது அதெல்லாம் வந்து ஆகாத ஒரு விஷயம் என்ன பெரியப்பா. என்ன சொல்றீங்க? விஷயம் தான். ஓ அதெல்லாம் செய்யக்கூடாது. குறி வைக்கிற சுடுக்குறதெல்லாம் பிள்ளை. குறி வைக்கிறதெல்லாம் பிள்ளை. இப்ப ஆனா குறி சில இடங்கள்ல வைக்கிறதோ இப்ப வைக்கிறது அதை வந்து நான் எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல. 50% சரி 50% பிள்ளைன்ற மாதிரி. இப்ப வந்து அரசாங்கத்துல இருந்து ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி நம்பர் அடிச்சு விடுவாங்க காதுல. அதை வச்சு கண்டுபிடிக்கிற அந்த மாடை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. அதோட இந்த நம்முடைய இளைய தளபதி நிற்கார் வினித்து குட்டி அங்கால பக்கம் தவிசனா கம்ஷி ஜாவி வேணு கவி நேற்று தேவாரம் படிக்கிறதுக்கு ஃபுல்லா என்ன எல்லாம் படிச்சானு பிள்ளையான வார்த்தைகள் எல்லாம் போட்டு தேவாரத்தை தேவாரத்தை பழகி போட்டாங்க எல்லாம் அந்த 2 பேரும். இன்றைக்கு தேவாரம் படிக்க வைக்கிற 2 பாவம் என்ன ரெண்டு பாவம். அப்ப நம்முடைய கம்சி வந்து இன்றைக்கு இணைஞ்சிருக்கா. நேற்று ஆள் இல்லை ஆள் ஃபுல்லா தலைமறைவு. நேற்று எங்க போனு? நேற்று ராதியா தீர விட்டவனே. சரி ஓகே. அதோட பெரியப்பா என்ன மாதிரி இன்றைக்கு ஒரு கதை சொல்லுங்களேன். பசுக்கள் சம்பந்தமான ஒரு கதை இல்ல ஏதாவது ஒரு கதை இன்றைக்கு வராது. இன்றைக்கு ஒரு கதையும் வராதா? என்ன பிரச்சனை? அதை கைட்டு எடுத்துடுங்க. என்ன தெரியவா அப்படி கட் பண்ண ஆகப்படுவேன் நான் வீடியோவை. அப்படி கட் பண்ண ஆகப்படுவேன். பாதையிலாளே இப்படிதான் என்ன போட்டு விடுறேன் இல்லை சும்மா இருக்கிறேன். அங்க கொஞ்சம் காசு கேட்டு 6 மணிக்கு ஒரே சத்தமா தான் இருக்கு. சரி நான் ஒரு கதை இல்லட்டா. ஒரு பொடியும் ஒரு ஊர்ல இருந்தானா அவனுக்கு சின்ன வயசுல இருந்து மாடு வளர்க்கணும்னு ஆசையான். அப்ப அவங்க அப்பாட்ட மாடு வாங்கிட்டாங்கன்னு ஒரு 4-5 வயசுல கேட்டியான். 4-5 வயசுல இல்ல ஒரு 14-15 வயசுல அப்படி கேட்டு மாடு ஒரு பசு கொண்டா நீ என்ன மகன் கேட்கானே பால் இறக்குற ஆசை மாடு கட்டுற ஆசையில அவர் ஒரு மாடை வந்து வேண்டி கொடுத்து நீ கட்டி திணிக்கக்குள்ள திடீர்னு என்ன அப்பா வந்து விளையாட வைத்தாராம். அதுக்கு பிறகு இன்னும் அந்த மாடுகளை கட்டி வலையை போட்டு எல்லாம் பார்த்து கொண்டு வரக்குள்ள ஒரு குறிப்பிட்ட வயசு இருக்குள்ள மாட்டுல கொஞ்சம் மறுப்பாயுது. மாடு கட்டுற எல்லாம் எப்படி சொல்ற கஷ்டம் தானே. இனி பாடசாலைக்கு போகணும். அப்ப இப்படி எல்லாம் வந்து கட்டிட்டு இணைஞ்சிட்டு போக்குள்ள கோயில் எழுதுறதுக்கு அந்த அப்படியான படிப்பு எல்லா சம்பந்தமாக மாடு கட்டி போட்டான் போறேன். இப்படி போய் கொண்டு இருக்கக்குள்ள அவங்களோட வெளிநாடு தானே இனி அவங்களோட அம்மாக்கள் அப்படி எல்லாம் சேர்த்து இறைஞ்சி அவங்க வந்து ஒரு மாடு வந்து 2 மாடாயி 3 மாடாயி அப்புறம் பால் எல்லாம் கறந்து அப்படி பட்டி எல்லாம் பெரிய போனது பிறகு ஒரு குறிப்பிட்ட அந்த இது வந்தது பிறகு ஒரு மாட்டுலயே வெறுப்பாயி பிறகு திரும்ப அந்த குறிப்பிட்ட வயசான அந்த இளைஞர்கள் சொல்லுவாங்க வெறுப்பாயி இறைஞ்சி போனதுக்கு பிறகு திரும்ப சரியண்டு ஆக்கட்டு அந்த மாடை வந்து மேய்க்க கொடுத்து இறைஞ்சி திரும்ப மாட்டுல ஒரு அன்பு ஏற்பட்டு அந்த குறிப்பிட்ட வயசு திரும்ப தாண்டி போனது பிறகு அந்த மெச்சூரிட்டி ஆகிற வயசு ஒன்று எல்லா அறிவுகளும் வந்து கிடைச்சதுக்கு பிறகு ஓகே பசு எல்லாம் வந்து மாடு விவசாயம் எல்லாம் வந்து முக்கியம் அப்படின்ற எண்ணத்தோட திரும்பியும் வந்து அந்த ஒரு அன்பு வந்து திரும்பியும் ஒரு பொடியா அப்படி இணைஞ்சு கொண்டு இப்ப பெரியப்பாக்கள் இப்படி சின்ன குட்டிச்சூழல் எல்லாம் வந்து மாடுகளை வந்து கட்டி கொண்டு இருக்காராம். அவர் யாரு சும்மா ஒரு ஃபன்னா வந்து காய்ச்சிருந்தேன். நம்மளுடைய இது வந்து எப்படி சொல்ற விளையாட்டா வந்து சின்ன வயசுல வந்து ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இன்றைக்கு வெற்றியா வந்து நிக்குது. அப்பா ஆரம்பத்துல அப்பாட்ட வந்து ஒரு எப்படி சொல்ற சும்மாதான் வந்து எனக்கு ஒரு மாடு வாங்கிட்டாங்க பால் இறக்கணும் என்று கேட்டிருந்தேன் அந்த 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு படிக்கக்குள்ளே. என்னம்மா காலையில என்னென்ன சாப்பிடுறது வந்தேன்? ஒன்றும் சாப்பிடலையா? இன்றைக்கு உங்களுக்கு பொங்கல் சாப்பாடு உண்டை நடுங்களேன். பாதி காணுமெண்டா பாதி எடுத்து சாப்பிடுங்க. பசி இல்லாட்டி பசி ஏண்டா உண்டை சாப்பிடுங்க. பசியா தான் இருக்குண்ணே. இந்த குட்டி பேட்டியா காட்டி விட்டேன். அரே அப்பா காட்டிவிட்டேன். பேப்பரை கொஞ்சம் கூட எடுத்து சாப்பிடுங்க. பேப்பர் அடிபடுது மடி வரையா ஷர்ட்டு வேட்டியெல்லாம் விஜயமா இருக்கீங்களா நீங்க? சரியா என்ன அவருக்கு என்ன சொன்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவாரு. அவர் தானே இந்த பாட்டப்பெல்லாம் போட்டு பேசாம மாறுறாள்.
எல்லாருக்கும் தெரியும் அவரு ஆக்கடை எல்லாத்தையும் சொல்லி தெரியும் எப்படின்னா வேற ஆக்கள்னு சொன்னா அவரு கதைக்கிறது பக்கம் பயம். ஆனா அவங்களோட வீட்டை வந்து சிட்டியான மாதிரியால் பயங்கர குழப்படி. வந்து இவர் நம்ம வந்து அண்ணங்காரால் அண்ணன் நிற்கிறது வந்து அவர் அக்காக்காராங்க. அவங்ககிட்ட கேட்டால் தெரியும் வீட்டை என்ன இரண்டு பாவம். இவர் வந்து பாட்டுலாம் போட்டு கிடந்த ஆடுற இல்ல ஆடுற பாட்டு போடுறாரு விஜய். விஜய்யா பாட்டு போட்டு கிடந்த ஆடி ஆடி என்ன சொல்றாரு எல்லார்ட்டையும் விஜய் விஜய் அதேல இவர் எல்லாரையும் போட்டு வெரைட்டி வச்சியாரு. அவங்க வீட்டை வந்து நாமர் இல்லாட்டியும் இன்னும் அம்மாக்கள் அக்கா கிட்ட போய் பாட்டை போட்டு சொல்லி போட்டு ஆடி போட்டு நான் விஜய் மாயிருக்கேனா உடுப்ப அப்படி விஜய் மாயிருக்கேன் கேட்கறாருதான் அவரு. ஒரு பாட்டு போடுறோம் ஆடி காட்டுறீங்களா மாமா? சரியா? அப்ப இந்த இப்ப ரீல்ஸ் எல்லாம் செஞ்சிருக்கி. அவரை வச்சுதான் போக்கிரி பொங்கலுக்கு எல்லாரும் வந்து இப்போ ஆடி பெரிய ஒரு செலிப்ரேஷன் எல்லாரும் வந்து சந்தோஷமா இருக்காங்க. இப்படி குட்டிஸோட வந்து நம்மளும் வந்து இந்த பொங்கலை வந்து செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறது அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆடி காட்டுங்க அப்போ நீங்க ஆடுனத ஆடி காட்டுங்க அப்படின்னு போக்கிரி பொங்கல் பாட்டு படிச்சு ஆடணுமா? பாட்டு படிச்சு ஆடணும் இல்ல இல்ல ஆடுங்க ஆடுங்க ஆடல நீங்க இது தவிச்சு நான் வினிந்து வாங்க முன்னு வாங்க ஆடி காட்டுங்க. இப்ப மாமா ஆடி காட்டணுமே இங்க வாங்களே ஆடி காட்டுங்க. நான் பாட்டு படி ஆடுங்களா அடி உதயம் கலந்து வச்சு விடிய விருந்து வச்சா போக்கிரி பொங்கல். ஓகே சர்க்கரை ஆடுங்க. சர்க்கரையா போடு. பொங்கல் இறுதி கட்ட இதுக்கு அம்மா வந்து ஆனா எல்லா வேலையும் உண்மையா சொல்லத்தான் வேணும். எல்லா வேலைகளையும் செய்தார் அம்மா தான். நான் வந்து செய்கிறது மட்டும் தான் வீடியோவுக்கு முன்னே பிள்ளைங்க இருந்து செய்கிறதில்ல. வீடியோ போட்டது ஒரு சரியா நம்ம ஏற்றி விடுவது ஒரு வேலையும் செய்கிறல ஒன்றும் செய்கிறல வீடியோவுக்கு மட்டும் வந்துட்டு பொங்கல் வேலையை அந்த வேலையும் இந்த வேலையும் செய்கிறேன் ஒரு வேலையும் செஞ்சு யாரில்ல சரியா தானே என்ன பிள்ளையா இருந்தாலும் வேலையும் செய்கிறானு. இப்போதைய ஆம்பளை படி என்ன பிடிப்பானல இதாக பண்ணுங்க பாருங்க மாட்டு பொங்கல் இந்த பொங்கல் எல்லாம் வந்து அப்படி கூட பொங்குற ஆம்பளையில தானே தான். அதோட இந்த முக்கியமாக வந்து இந்த மாட்டு தொழுவத்துக்கிட்ட வந்து ஆத்தி என்கின்ற ஒரு வகையான அந்த மரத்தை வந்து முடிச்சு கொண்டு வைக்கிறவங்க. இப்போ அந்த மாட்டு தொழுவத்துக்குள்ளே வந்து நாட்டுறவங்க அதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் கயிறுலாம் திரிக்கணும். ஆரம்பத்தில் வந்து அந்த கயிறு திரிக்கிறது மாட்டுக்கு வந்து அந்த சாப்பாடுகள் அந்த பட்டி பெருகிறதுக்காக வேண்டி நாணயம் குத்துற கவுரம் எல்லாம் போடுறதுல இல்லை நாணயம் குத்துற அதாவது இந்த மூக்கணம் குத்துற எல்லாமே வந்து அதுதான். அப்போ அதோட வந்து இந்த பட்டி பங்கல் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா பட்டி இன்னும் பெருகணுன்றதுக்காக வேண்டி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி. சரி ஓகே. அப்போ பொங்கல் வேலைகள் எல்லாம் வந்து இனிமேல் வந்து முடிஞ்சதும் அப்போ மாட்டில் கொஞ்சம் புல்லில் கொஞ்சம் போடுவோம் இல்லைப்பா எல்லாத்தையும் விட்டுருங்க கொடுத்து புல்லை கொண்டு போட்டு உண்டாகுவாங்க நீயாக்கள் சண்டை பிடிக்குங்களா? சரி சண்டை இல்லை 2-3 இடத்த ஓடுவோம் ஒரு இடத்துக்கு வாங்க 2-3 இடத்து ரெண்டு மூணு இடத்த ஓடும் முடியுப்பா கொஞ்சம் அவுட்டு பண்ணிக்கலாமா அப்போ இது நெருப்புல கொளுத்தலாம் நான் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்புரை போலுமைரனை நந்தி மகிழ்ந்தனை யானை கொழும்
என்றேனே உலகெல்லாம் உணர்ந்து ஓதுவதற்கரியவன் நிலகுலாவியன் நீர்மலிவணியன் அழகில் ஜோதியன் அம்பலதாடுவான் மனசிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். ஓம் நமோ பார்வதிபதையே ஓம் நமோ பார்வதிபதையே ஓம் நமோ பார்வதிபதையே தென்னாருடைய சிவனே போற்றி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. ஓம் சாந்தி சாந்தி ஓம் சாந்தி சாந்தி. திருச்சிதம்பலம். இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உணகழல் தொழுதழுவேன் கடல் தானில் அமிழ்தோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய பேதியனே இது போயமே ஆளுமாறு ஈபதொன்றெமக்கில்லையே அதுபோ உனது இன்னருள் ஆவடு துறையரணே உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் இலகுலாவியன் நிர்மலிவணியன் அழகில் ஜோதியன் அம்பலை சடுவான் மனசிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். ஓம் நமோ பார்வதிபதே ஓம் நமோ பார்வதிபதே ஓம் நமோ பார்வதிபதே. தென்னாருடைய சிவனே போற்றி இன்பமே சூழ்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. விஜய் பாங்கல் மூன்றாவது கட்டு கும்பிடுங்களேன். சமைச்சு தீர்த்தம் கொடுங்க எல்லாரும். தீர்த்தம் படியா கொடுக்கணும் கணக்கு. கொஞ்சம் கொஞ்சம் கொடு. ஓ கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா தீர்த்தம் முடிக்கணும். அதுல இருக்கிற தண்ணி ஒரு ஆளுக்கு தான். அவங்க சாப்பிடுவாங்க. புல்லு புல்லு ஆகலை கூடிச்சு. அவங்களுக்கு என்னடா புல்லு ஆகலை கொடுத்து புல்லு கூடிது சாப்பாடு. கண்டிப்பா வாழைப்பழம் பொங்கல் பிச்சு நிற்பாங்க. கரைச்சி போட்டு தூக்கி இறக்கி மோதில் வரைக்கும் கழிச்சு. சரி, ஓகே உறவுகளே, நல்லபடியாக பட்டி பொங்கல் பொங்கி முடிஞ்சுது. அதை நாங்கள் இந்த வீடியோ முடிக்கிற இந்த இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். பக்கத்தில் நிற்கிறது பெரியப்பா, அப்பாவினுடைய அண்ணா. அப்போ இப்போதைக்கு இங்கே இருந்து இப்போ அப்பா இல்லாத ஒரு குறையை வந்து தீர்த்து கொண்டு இருக்கிறது பெரியப்பா தான். இந்த எப்படி சொல்கிற எங்களெல்லாம் வந்து வழி நடத்தி இப்போ எல்லாரும் வந்து கட்டுப்பாடுகளை வச்சு கொண்டு இருக்கிறது. என்ன நினைக்கிறது நம்முடைய தம்பி பெரியப்பாட மகன். இப்போ பெரியப்பாக்களுக்கு மாடு கிடக்கு. இந்த பின்னுக்கு நிற்கிற ஃபுல்லாக வந்து பெரியப்பாக்கிற பட்டியல் தான். அப்போ அவங்களும் வந்து பூஜை முடிஞ்சு வந்துட்டாங்க. அப்போ அதனால் வந்து இப்போ என்ன சொல்கிறது, இப்போ நம்ம இந்த இடத்த வந்து வேலை செஞ்சுட்டாலே எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணிக்கொள்ளலாம் போயிட்டு வீடியோவில். அதோட நான் முன்னாடி சொன்ன மாதிரி பூசத்துலேயும் வந்து நிறைய பேர் பூஜை செய்கிறவங்க அப்படி செய்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ மீண்டும் அப்போ அதையும் வந்து நான் வீடியோவில் காட்டிக்கொள்கின்றேன். அந்த இதில் பெரியப்பா ஏதாவது பேச விரும்புகிறீங்களா இந்த தருணத்தில்? நீ பேசி முடியும். அதோட இவர் வந்து பெரிய ஆக்டர் ஒரு ஆள், நம்மளோட தம்பி. கூட வந்து போட்டோ ஷூட் அந்த ரீல்ஸ் எல்லாம் வந்து செய்யறதுக்கு அவங்ககிட்ட கேங் ஒன்று இருக்குது. என்ன மாதிரி தம்பி சோமா இருக்கீங்களா? மாடுகள்லாம் அப்படி கிடக்கு. பரவாயில்ல. சரி, ஓகே. அப்போ கூட நேரம் இப்போ நம்மளும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்பலைன்னு சொன்னால் காலையிலேருந்து எல்லாருக்குமே வந்து குட்டி சேர்க்கலாம். சரியான மாதிரி வேலை இந்த கரும்பெல்லாம் வந்து பேர்த்து எடுத்துட்டாங்க கையில். ஆக்க கொஞ்சம் விட்டா போதும், நாங்கள் ஓடி தப்பிடுவோன்ற மாதிரி நிற்காங்க ஆக்க. சரி, பெரிய பஞ்சம் ஓடியா நாங்கள் ஓடியா. என்ன மாதிரி பெரிய நேற்று தைப்பொங்கல் ரெண்டு பெரிய கதையெல்லாம் சொல்லி குட்டி கதையெல்லாம் பாத்துனீங்களா? பெரிய கதையெல்லாம் சொல்லி வெண்டைக்கு கதைன்னு சொல்லுங்களேன். பெரிய நல்ல இருந்து கதையை எழுதி எடுக்கணும், சும்மா அடுக்கலாமா? அதான் பூஜை என்ன
சரி ஓகே. அப்ப அந்த வகையில் இந்த பக்கத்தில் இருக்கிற மாமா ஒரு ஆள் நிற்கிறாங்க. அப்ப நாங்கள் இந்த வீடியோட முடிச்சு கொள்கின்றோம். நல்லபடியாக பட்டி பொங்கல் முடிஞ்சது. அதோட பெரியப்பா அந்த பூசத்திலையும் வந்து நிறைய பேர் செய்கிறவங்க, தைப்பொங்கல் கழிச்சும் செய்கிறவங்க. ஆனால் தைப்பொங்கல் கழிச்சு அடுத்த நாள் தான் பட்டி பொங்கல். அது நிறைய பேருக்கும் தெரியும். அது என்னதுக்காக வேண்டி பூசத்திலையும் செய்கிறவங்க? அது இந்தியாவில் பட்டி பொங்கல் இந்தியாவில் ஸ்ரீலங்காவில் பூசத்துக்கு செய்து அது பழமையாக வந்துட்டு இப்போ மாறிக்கொண்டு வராங்க. அதான் இன்றைக்கு தான் வந்து உண்மையான தமிழர்களுக்குரிய ஒரு பட்டி பொங்கல். அதான் வந்து சரியான ஒரு முறை. அதை ஒரு சில அது பூசத்தில் இது வந்தது, இப்போ படிப்படியாக மாறிக்கொண்டு வருது. அதுதான் அது சொன்னா இப்ப அந்த இந்த கோவர்த்தன மலையை வந்து அந்த கிருஷ்ணர் வந்து தூக்கி அந்த வெள்ளத்தாலையில வந்து பாதிக்கப்பட்டு அனர்த்தத்துல பாதிக்கப்பட்டு நிற்கும் போது அந்த கதையும் வந்து இப்ப சில நேரங்கள்ல சிலது வந்து இப்ப எப்படி சொல்ற ஒரு ஐதீக ரீதியா வந்து இப்படி வாரது தானே. இப்ப சில இதுகள் வந்து பிழைச்சா வந்து மன்னிச்சு கொள்ளுங்க. அப்ப ஒரு இடத்துல வந்து அந்த கோவர்த்தன மலையை தூக்கிட்டு அந்த நிற்கும் போது கிருஷ்ணர் வந்து அந்த அவங்களுக்கான அந்த எப்படி சொல்ற அந்த உணவுகள் எல்லாம் வந்து கொடுக்க போது பசுக்கொள்ளைக்கூடிய அந்த பால் எடுத்து தான் வந்து சிறுவர்கள் எல்லாம் வந்து அருந்தி உயிர் வாழ்ந்து வந்தவங்க திரும்ப வந்து அவங்க புதிதாக அவங்களுடைய கிராமத்துக்கு போகும்போது அனர்த்தத்தால வந்து எல்லா இடமும் அழிஞ்சு வீடெல்லாம் வந்து ஃபுல்லா எல்லாம் போனதுக்கு பிறகு அவ வீட்டுக்குள்ள இருந்த பழைய பொருட்கள் எல்லாம் வந்து எரிச்சு இனி அவங்க புதிதாக வந்து ஒரு வீடு குடி போற மாதிரி போன அண்டைக்கு தான் வந்து தைப்பொங்கல் வந்து தமிழர்களால் வந்து கொண்டாடப்பட்டது. அதுக்கு அடுத்த நாள் 2வது நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை வந்து வாழ வைத்துக் கொண்டிருக்கிற நம்மளோட விவசாயம் சார்ந்த இந்த இப்படி நம்முடைய விலங்குகளுக்கு எல்லாத்துக்கும் நன்றி செலுத்துற மாதிரி தான் வந்து 2வது நாள் அந்த பட்டி பொங்கலை வந்து நம்முடைய பசுக்களுக்காக வந்து அதை செய்யறவங்க. 3வது நாள் இந்தியாவில் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த காணும் பொங்கல் காணா பொங்கல் அப்படின்ற மாதிரி 3வது நாளும் கொண்டாடுவாங்க. ஆனா இப்போதைக்கு வந்து அதெல்லாம் வந்து இல்லை. அப்ப இதான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கதை. இதையும் தாண்டி நிறைய கதைகள் இப்படி ஒரு சமயத்தை ஒரு சம்பிரதாயத்தை எடுக்க பண்ணணும்னு சொன்னா நிறைய ஐதீக கதைகள் வந்து இருக்கும். அப்போ உங்களுக்கு தெரிந்த கதைகளை வந்து கண்டிப்பா வந்து கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள். பாய். அடுத்த ஒரு நல்ல ஒரு நிகழ்வுல நல்ல ஒரு காரியத்துல சந்திப்போம். பாய் பாய்.